ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்லா சுட சுட மொறு மொறுன்னு சூப்பரான ஸ்வீட் கார்ன் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம பொதுவாக டீ கடைக்கு போனோம் அப்படின்னா மசால் வடை வாங்கி சாப்பிடுவோம் டீயோட. இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல வித்தியாசமான ஹெல்தியான ஸ்வீட் கார்ன் வடை செய்ய போகிறோம். இதுவும் டீயோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது இப்போ எப்படி செய்கிறது, இதுக்கான அளவுகள் என்னென்னு பார்த்துடலாம். இந்த வடை செய்கிறதுக்கு நான் ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே 1/2 கப் கடலைப்பருப்பை நல்லா தண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி ஊறி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். தண்ணியை சுத்தமாக வடிச்சிருங்க. தண்ணி ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா வேக வச்ச ஸ்வீட் கார்னை நல்லா ஒரு ஸ்டீமரில் இட்லி பாத்திரத்தில் போட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்ச ஸ்வீட் கார்ன் 1 கப் மெஷரிங் கப்பில் 1 கப் சேர்த்துக்கலாம். அதே மெஷரிங் கப்பில் நீங்கள் 1/2 கப் கடலைப்பருப்பை ஊற வச்சு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி அதோட 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, இது ரெண்டையும் சேர்த்துட்டு இது நல்லா கொரகொரப்பாக பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொரகொரப்பாக தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பக்குவம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். சும்மா ஒரு 4-5 பல்ஸ் விட்டிங்கனாலே இந்த மாதிரி வந்துடும். அரைச்சிடாதீங்க நைஸாக. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்ததான் இதில் ஒரு 1/4 கப் வேக வச்ச சோளம் முழுசாக அப்படியே சேர்த்துக்கலாம். மொத்தமாக இதுக்கு நமக்கு 1.25 கப் அளவுக்கு சோளம் தேவைப்படுது. அடுத்ததாக ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மல்லி இலையும் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதில் நீங்கள் சோம்பு வேணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கை வச்சு நல்லா கலந்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி தட்டுற பக்குவத்துக்கு இதை நல்லா கலந்துடணும். ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது. அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணிலேயே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சூப்பராக நம்ம வடை தட்டியாச்சு. இப்போ எண்ணெயை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிட்டேன். ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, அளவான சூட்டில் இருக்கணும். இப்போ இதை ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். கார்ன் வடை கிட்டத்தட்ட மசால் வடை மாதிரியே தாங்க டேஸ்ட்டாக இருந்தது. இதில் நீங்கள் வேணால் கீரைகள்லாம் கட் பண்ணி போட்டு கூட சுடலாம், இன்னும் ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னா. ஈவினிங் டைமில் நல்லா ஃபேமிலியோட ஒரு டீ காஃபியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு கிறிஸ்பியான வடை இது. ரொம்ப குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் இப்போ ஃப்ரோசன் கார்ன் கிடைக்கிது, நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் வீட்டில் வச்சுருக்கிற பொருளை வச்சு நம்ம செய்கிற ரெசிபீஸ் தான். அடுத்ததாக ஒரு பேட்ச் போட்டு எடுத்தாச்சு. நல்லா மொறு மொறுன்னு சூப்பரான நம்மளோட கார்ன் வடை ரெடி. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதை ஒரு 2-3 டைம் தான் பண்ணினேன். பட் கிறிஸ்பியாக இருந்ததுங்க, ரொம்ப கிறிஸ்பியாக இருந்தது, நல்லா இருந்தது. உள்ளே அந்த ஸ்வீட் கார்ன்ஸ் எல்லாம் வாயில் கடிப்படும் போது அது ஒரு ஸ்வீட்டோட அருமையாக இருந்தது. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் சிம்பிளை அழுத்தி விட்டுருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.